ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்கனியோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானா. அவனுக்கு எங்கே பொண்ணு தேடியும் கிடைக்கவே இல்லையா. அவன் விரக்தியில் காடு வழியாக நடந்து போயிட்டுருக்கிறப்ப அங்கே ஒரு முனிவரை பார்த்தாராம். அந்த முனிவரை பார்த்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோடனே அந்த முனிவர் காட்டோட நடுப்பகுதிக்கு அங்கே ஒரே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் ஒரே ஒரு மாங்காய் பழம் இருக்கும். அதை பெரி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த மாங்காய் மரத்தை சுற்றி பேய் பிசாசுகள் உன்னை பெரிக்க விடாமல் பயம்படுத்தும். நீ பயப்படாமல் ஒரு பழத்தை பறிச்சுட்டு வந்துரு. அந்த ராஜாவும் அவர் சொன்ன மாதிரியே ஒரு மாங்காய் பழத்தை பேய்களுக்கு பயப்படாமல் எப்படியோ பறிச்சுட்டு வந்து சூரிய வெளிச்சத்தில் வச்ச உடனே அந்த மாங்காய் பழத்துலேருந்து அழகிய பெண் வந்தா. அவளுடைய பெயர் என்னன்னு அவன் கேட்டதுக்கு என் பேர் மாங்கனி அப்படின்னு சொன்னான். சரி, நீ இங்கேயே இரு, நான் உன்னை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போனான். அப்பொழுது காட்டுவாசி பெண் அவளை பார்த்துட்டு அவள் அழகில் மயங்கி நீ ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ராஜா என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, குதிரை எடுத்துகிட்டு வர போயிருக்காருன்னு சொன்னதும் இவளுக்கு பொறாமை ஆயிடுது. இவளை இடத்துல எப்படியாச்சும் நம்ம போகணும் அப்படின்றதுக்காக இவளுடைய ஆடை நகைகள் எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு அவளை கழுத்து நெரிச்சு குளத்துல கடாசிடுறா. அவள் அழகான தாமரைப்பூவாக உருமாறிடுறா. ராஜா குதிரை எடுத்துகிட்டு வந்த உடனே இவ தான் அந்த மாங்கனின்னு நினச்சி அவனும் கூட்டுன்னு அரண்மனைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்பொழுது அந்த தாமரைப்பூவை போகிறப்ப பார்க்குறப்போ இந்த தாமரைப்பூ அழகாக இருக்குது, எனக்கு அதை பிரித்து கொடுங்கன்னு சொன்னதும் ராஜாவும் பிரித்து கொடுக்குறாரு. அந்த தாமரைப்பூவை தலையில் வச்சு வேடிக்கை பார்க்குறா. அப்போ அந்த தாமரைப்பூ சொல்லுது, சீச்சி என்னை கீழே போடு, நீ ஏன் தலையில் வைக்கிற அப்படின்னு. ஓ, உனக்கு இவ்வளோ திமிரா, உனக்கு இன்னமும் திமிர அடங்கலையா அப்படின்னு அந்த பூவை கசக்கி ஜன்னல் வழியாக தூக்கி கிடச்சிடுறா. அவளுக்கு இறைவனோட அருள் இருக்கிறதுனால அந்த கசக்கி போட்ட பூவிலேருந்து அழகான ஒரு பெரிய மாங்காய் மரமாக உருவாகிறா. அப்போ அதிலிருந்து ஒரு அழகான மாம்பழம் தொங்குது. அந்த பழத்தை பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் தோணுது அந்த அரண்மனையில் இருக்கிற வேலைக்கார பெண்ணுக்கு. அந்த பழத்தை யாருக்கும் தெரியாமல் பறித்து எடுத்து வீட்டுக்கு போயிட்டு அறியலான்னு போகிறா. அப்போ அந்த மாங்காய் பழத்துக்குள்ளேருந்து ஒரு குரல் வருது, அம்மா என்னை பார்த்து அறிங்கம்மா அப்படின்னு. சரின்ட்டு அவளும் பார்த்து பக்குவமாக அறிகிறா. அறிஞ்சோடனே அதுலேருந்து ஒரு அழகான பெண் உருவம் வருது. மாங்கனி அதுலேருந்து திரும்பியும் பிறந்து வரா. அந்த வேலைக்கார பெண் அரண்மனைக்கு போய் வேலை செய்கிறவங்க கிட்ட எனக்கு பெண் இருக்கா, அந்த பெண்ணுக்கு அழகான நீளமான கூந்தல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை ராணி எப்படியோ காதில் கேட்டுக்கிட்டு உன் பொண்ணுக்கு எப்படி இவ்வளோ நீளமான கூந்தல், அவகிட்ட என்ன யூஸ் பண்ணுறான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அம்மா நான் சொல்கிறது போய் அந்த ராணிக்கிட்ட அப்படியே சொல்லுங்கள், அவளுக்கு தலையை ஃபுல்லாக மொட்டை அடித்து தேங்காய் எண்ணெயை தலையில் தடவி எலி பொந்துக்குள்ளே தலை விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. ராணிக்கிட்ட போய் சொன்னது ராணியும் அதே மாதிரி செய்கிறா. எலி பொந்துக்குள்ளே தலை விட்டு தான் அந்த எலிங்க போட்டு அவளை கீறி அவள் ஒரு வழி ஆக்கிடுது. அழுதுகிட்டே போய் ராஜா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. உடனே அந்த வேலைக்கார பெண்ணை கூப்பிட்டு ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு பெண் நேரில் வந்து நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறா. சொன்ன உடனே ராஜாவுக்கு எல்லா உண்மையும் புரிய வருது. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அந்த காட்டுவாசி பெண்ணுக்கு சிறை தண்டனை கொடுத்துட்றாரு. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க.